ஹலோ எவ்ரியான், ஐ எம் கணிதரன். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்பீடியா. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடச்சிருக்கு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அதிகாரிகளுடன் இப்போ ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாரு. எதுக்கு இந்த ஆலோசனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா சொன்னாங்க. அக்டோபர் 31 வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறதில்லன்னு சொன்னாங்க. இப்போ எதுக்கு திடீர்னு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் கேள்வி வரும். இப்போ எதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்னலாம் பற்றி பேச போகிறாங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து 1 to 10 அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு 40% பாடத்தை குறைச்சிட்டோம். 11, 12க்கு 30% பாடத்தை குறைச்சிட்டோம். அதை சீக்கிரம் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற நிலைமைக்கு அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் ஸ்கூல் ரீஓப்பன் கன்ஃபார்ம் டேட் ஆகலை. ஓகேங்களா, டேட் வந்து கன்ஃபார்மே பண்ணலை. இன்னும் எவ்வளோ நாள் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. ஸோ இன்னும் குறைக்கணுமா, அதாவது போர்ஷன் 40% குறைச்சா மட்டும் போதுமா, இல்லை இன்னும் குறைக்கணுமா அப்படிங்கிறத பற்றி பேச போகிறாங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில். அது ஃபஸ்ட்டு பேச போகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சரி அதுக்கப்புறம் சரி 40% போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை எப்போ வெளியிடலாம் அப்படிங்கிறத பற்றியும் பேச போகிறாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக பேச போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்திருக்கு. அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதாவது கல்வி அமைச்சர் கூட பப்ளிக் எக்ஸாம் நடக்கும், பட் காலாண்டாரி ஆண்டு இன்னும் முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் மார்ச்சில் நடக்குமா ஜூனில் நடக்கணுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது பப்ளிக் எக்ஸாமை மார்ச்சில் நடத்தலாமா இல்லை ஜூனில் நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மார்ச் மாதம் பப்ளிக் எக்ஸாம் நடத்தினா ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸை பப்ளிக் எக்ஸாம் எழுத வைக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஜூனில் எழுத வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் இதை பற்றி தான் பேச போகிறாங்க. அதாவது என்னென்னா, போர்ஷன் குறைச்சது போதுமா இல்லை இன்னும் குறைக்கலாமா அப்படிங்கிறது, அப்புறம் பப்ளிக் எக்ஸாம் மார்ச்சில் நடத்திடலாமா இல்லை ஜூனில் நடத்தலாமா அப்படிங்கிறது. ஓகே, அதுக்கான கன்ஃபார்ம் நியூஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசுறதுக்கான கன்ஃபார்ம் நியூஸ் எப்போ வரும்னா, நாளைக்கு நம்ம கல்வி அமைச்சர் வந்து எப்பயும் போல் எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டுருப்பார். அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு சொல்லலைன்னா நாளான்னைக்கு சொல்லுவார். ஒரு 2-3 நாளில் கண்டிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசினார் அப்படிங்கிறத சொல்லிடுவார். ஓகே, பாய், தேங்க்யூ.